ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமே நம்ம ரஞ்சித்தை பற்றின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம நந்தினி பார்த்திங்களா வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கிட்டையும் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ கல்யாணமெல்லாம் பார்த்திங்கன்னா தடல் புடலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடணும். அதாவது ரஞ்சித் செய்கிற வேலைத்தனத்தெல்லாம் எப்படியாவது ஒரு ப்ரூஃபோட ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நந்தினி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போது நந்தினி மாட்டிக்கிட்ட விஷயத்தில் எப்படியாவது உண்மை வெளியே வந்துடுமோ, அதாவது நீ ரஞ்சித் உடைய ரூம்குள்ளே எதுக்காக போன அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேள்வி கேட்கும்போது அப்போது பிரச்சனை நம்மளுக்கு எதிராகவே திரும்புதே. அப்போ உண்மையை அவள் சொல்லிட்டாள்னா அப்போது நம்மளை எல்லோரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சுவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ரஞ்சித் பார்த்திங்கன்னா அழகாக பிளானை புரிஞ்சு வச்சிட்ருக்காரு. இப்போது பிளானை புரிஞ்சு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம நந்தினியை காப்பாற்றி விடுறாரு. ஏன்னா நந்தினியை காப்பாற்றி விட்டால் தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்காரு. அதே போல் நந்தினியை என் ரூம்குள்ளே நான் தான் போக சொன்னேன், அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட சொன்னேன், இதெல்லாம் என்னுடைய வேலை தான், அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவங்க எதுவும் என் ரூம்குள்ளே திருட வரல அப்படின்ற மாதிரி ரஞ்சித் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இதனால் நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்காங்க. என்னை மன்னிச்சுடுங்க சார், நான் இனிமேல் அவங்க ரூமுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம சூர்யாவும் சரி அருணாச்சலமும் சரி ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. நந்தினி திருட மாட்டா, நந்தினி எல்லாம் அந்த மாதிரி மனசில் கூட நினச்சி பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது சூர்யா பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டே இருந்தும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம நந்தினியை ரூம்குள்ளே வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக போனேன், ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமாவது இருக்கும், ஒரு சின்ன காரணமாவது இருக்கும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீ போயிருக்கவே மாட்டேன், உண்மை என்னன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கிட்ட பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ தான் கேள்வி கேட்டாலும் நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா சொல்கிறதில்ல. அதாவது நம்ம அவங்களுடைய முழுக்க நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம சுரேகாவுடைய வாழ்க்கையை நிலைநாட்டணும், சுரேகாவுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். ரஞ்சித் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும், ரஞ்சித் சரியில்லாதவன், அவன் பார்த்திங்கன்னா ஒரு கொலகாரன் அப்படின்ற மாதிரி உண்மை நம்ம ரஞ்சித்தை பற்றின உண்மை எல்லாமே நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது நந்தினிக்கு தெரிஞ்சதுனால நம்ம சுரேகாவுடைய வாழ்க்கையே மீண்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போவாவது நம்ம சுந்தரவல்லி புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க புரிஞ்சுக்க போகிறதால, அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் யாருக்குமே கவலையும் இல்லைங்க. நம்ம நந்தினியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவலைப்பட மாட்டாங்க. என்ன தான் பேசினாலும் பேசிக்கிட்டோம், பரவாயில்ல, நான் இந்த வீட்டுக்கு எப்போவுமே ஒரு நன்றி கடனாக இருக்கேன், காலம் பூரா அவங்களுடைய உப்பை சாப்பிட்ருக்கேன், அவங்களால தான் என் குடும்பமே இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மறக்காத பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி இன்னமும் அதை நினச்சி நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சுந்தரவல்லிக்கு புரியுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக புரியறதில்ல. என்னதான் நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.